காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை புல்டோசர் கொண்டு இடித்து விடுவார்கள். அப்புறம் சொல்றாரு, புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோகியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை நம்மளும் சொல்றோம், யோகிக்கு புல்டோசர் மாமானே ஒரு பேர் உண்டு. பாஜக வெற்றி பெற்றாலுமே மோடி பிரதமர் இல்லை என்று இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி வந்து வெளிப்படையாக இன்னைக்கு வந்து அக்னாலஜ் பண்றாரு. பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்றாருல. நான் என்ன கேட்கிறேன், சீனா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீரை ஏன் மீட்பேன் என்று சொல்லவே இல்லை என்று கெஜ்ரிவால் கேட்கிறார். ஒருவரை வந்து இந்த பயம் எப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பேச வைக்கும் அப்படி என்பதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பெரிய உதாரணம். நீங்க ஒரு காலத்தை அவர் என்ன சொன்னீங்க, தப்புன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு பிரதமர் மோடியே அந்த வார்த்தையை மறந்துட்டார். அதாவது 2019 நீங்கள் ராகுல் காந்திக்கு எதிராக பயன்படுத்திய அத்தனை வார்த்தைகளையும் இன்னைக்கு பாஜக பேசுறது இல்ல. அது ஒரு பெரிய தகுதி இல்ல, ராகுலுக்கு பெரிய தகுதி. தன்னை வந்து கொச்சையாக விமர்சித்தவர்கள் நீங்க தாங்க பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து தன்னை ராகுல் காந்தி மோடி சிறைக்கு செல்லவும் தயாரா இருக்கணும், அது நிரூபிக்கப்படும் ராகுல் காந்தி. RSS சார்பிலையும் உங்களுக்கு வயதாகிவிட்டது. ராகுல் காந்தி பிரதமராக வந்தாலும் நீங்கள் வந்து சிக்கல்ல மாட்டிக்கொள்ள இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு மோடி சிக்கலில் தான் இருக்கிறார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், வாழ்த்துக்கள். ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரோ அப்படின்னு அகிலேஷ் யாதவ் பயப்படுறாரு. அவர் இதயமே அவருக்கு வெடிக்குது, அந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்கிறாங்க. ராகுலுக்கும் அகிலேஷுக்கும் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பெரிய ஒற்றுமையெல்லாம் கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னு பேசுகிறார் மோடி. பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த தோல்வியுடைய அச்சம் சொல்லுவாங்கல்ல, இதுவரை முதல் கட்டத்திலாம் வந்து எனக்கு எதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்த பிரதமர் மோடி இன்னைக்கு வந்து ராகுல் பிரதமர் ஆகிடுவாரோ என்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கார். அது ஒன்று. இப்போ இரண்டாவதாக இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக இறுதியாக 3 கட்டமும் பார்த்திங்கன்னா ஒரு 45 இடங்களில் தேர்தல் நடக்குது. இதில் அகிலேஷுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அகிலேஷ் ராகுல் காந்தியுடைய நட்பு என்பது இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் முழுவதும் இன்றைக்கி எதிரொலித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் போய் வந்து மோடி அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். போகிற இடமெல்லாம் இன்றைக்கி அகிலேஷுக்கும் ராகுல் காந்திக்குமான அந்த நட்பும் அவருடைய பிரச்சாரம் எடுபடுகிறது என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. அப்போ இதை உடைக்கணும். அதனால் என்ன சொல்கிறாரு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிடுவார், அப்படி ஆகிவிட்டால் அகிலேஷோட இதயம் உடைந்து விடும். ஏன்னா அகிலேஷ் அது என்ன பிரதமர் போட்டியிலையா இருக்கார், அது சொல்லவே இல்லையே. இந்தியா கூட்டணியே வந்து பிரதமர் வேட்பாளராக யாரையுமே முன்னிறுத்தலை. ராகுலும் தன்னை அப்படி சொல்லலை. இந்தியா கூட்டணி தலைவர்களும் இவர் தான் பிரதமர்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸுடைய தலைவராக இருப்பவர் மூத்த தலைவர் கார்கே, அவரை கூட பல பேர் முன்னிறுத்துறாங்க. இன்றைக்கி தோல்வியுடைய அச்சம் அதான் முக்கியம். ஒருவரை வந்து இந்த பயம் எப்படியெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பேச வைக்கும் அப்படி என்பதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பெரிய உதாரணம். ராஜஸ்தானில் பேசினார், அப்புறம் இந்த பக்கம் மாற்றி பேசினார். இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையை பற்றி நான் கவலை கொள்ளவில்லை என்றால் நான் எப்படி ஒரு பெரிய தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டார். இன்றைக்கி வந்து திருப்பி மீண்டும் வந்து என்ன செய்கிறாரு, வேறு மாதிரி பேசுகிறாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை புல்டோசர் கொண்டு இடித்து விடுவார்கள் இன்னைக்கு பேசியிருக்கார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை புல்டோசர் கொண்டு இடித்து விடுவார்கள். அப்புறம் சொல்கிறாரு, புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோகியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை நம்மளும் சொல்கிறோம், யோகிக்கு புல்டோசர் மாமானே ஒரு பேர் உண்டு. சிறுபான்மை மக்களுடைய வீடுகளை இடிப்பதில் யோகி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறாருன்னு பத்திரிகை எழுதுறாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த உத்தரகாண்டில் வந்து இந்த மலைச்சரிவில் வந்து பல தொழிலாளர்கள் சிக்கிறாங்கல்ல, 41 தொழிலாளர்கள். அதை வந்து காப்பாற்றவே முடியாத சூழலில் அந்த எலிதுளை தொழிலாளர்களை வைத்து சுரங்கம் தோண்டினாங்க. அதில் முக்கியமானவர் வந்து வாகில் ஹசன். அந்த 12 பேர் போய் தோண்டினாங்க, எலி மாதிரி தோண்டி அவர்களை காப்பாற்றினார்கள். அந்த வாகில் ஹசனுடைய வீட்டை இடித்தவர் தான் இன்னைக்கு பாஜக சார்ந்தவர்கள் அந்த புல்டோசர் கொண்டு இடித்தாங்க டெல்லியில். பல நபர்களுடைய வீடுகள், விளையாட்டு வீராங்கனைகளுடைய வீடுகள், இவர்கள் வீடுகள்லாம் வந்து புல்டோசரை கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கப்பட்டது. அதை தான் சொல்கிறார் மோடி, புல்டோசர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோகியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியுடைய ராமர் கோவிலை புல்டோசர் கொண்டு இடித்து விடுவார்கள். எப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
அவர் தான் இன்றைக்கி சொல்றாரு, இந்தியா கூட்டணி வந்தால் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிடுவார், அகிலேஷ் யாதவ் இதயமெல்லாம் வெடித்து விடும் போல இருக்கிறது. இதுக்கு பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க? உங்களை சுப்பிரமணிய சுவாமி கழுவி ஊற்றினார் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மோடி பிரதமர் இல்லை என்று சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு. சுப்பிரமணிய சாமி கருத்தெல்லாம் பாஜக கேட்காதுங்கிறாரு. ஏங்க, சுப்பிரமணிய சுவாமி முன்னாள் பாஜகவுடைய முக்கியமான தலைவர், அமைச்சராக இருந்தவர், ஆர்எஸ்எஸ்ஸில் முக்கிய பங்களிப்பவர். அவர் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்கள் யாராவது இருக்கிறது சொல்லுங்க. அவர் கட்சியில் இருக்கிறாரு, முன்னாள் எம்பி தான். இல்லை அவர் கட்சியில் இருக்கிறாரு, எல்லாம் ரைட்டு. சுப்பிரமணிய சாமி பேச்சை பாஜகங்களோ ஆர்எஸ்எஸ் காரங்களோ பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. குறைந்தபட்சம் சுப்பிரமணிய சுவாமியை கட்சியில் இருந்து விலக்குங்களேன். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். பாஜகவுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி நீக்கப்பட்டாருங்கிற செய்தியை மோடி பேசுவாரா? மோடியை சொல்லுங்க. பாஜகவுடைய தலைவர் நட்டா அறிவிப்பாரா? அப்போ முடியாதுங்க. ஆர்எஸ்எஸ் உடைய பிடியில் தான் பாஜக இருக்கிறது, அதில் மாற்றமே கிடையாது. ஆர்எஸ்எஸ் உடைய பிடியில் தான் மோடி இருக்கிறார். மோடியை வைத்தலாம் அங்கே கிடையாது. ஏற்கனவே அதான் சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு, ஒரு ஆளை வச்சு கட்சி கிடையாது. அவர்களுக்கு முக்கியமானது சித்தாந்தம். ஒரு மோடி போயிட்டா இன்னொரு மோடி, அத்வானி போயிட்டா மோடி வந்தார், முரளி மனோகர் ஜோஷி போயிட்டா அமித்ஷா வந்தார். அவர்களை பொறுத்தவரை கொள்கை தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க. அப்போ அவர்கள் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறாங்க. 75 வயசில் இன்றைக்கி போகிறது ஏற்கனவே நம்ம நிறையா பேசிட்டோம். அதனால் மோடி பாஜக வெற்றி பெற்றாலுமே மோடி பிரதமர் இல்லை என்று இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு வெளிப்படையாக இன்னைக்கு அக்னாலஜ் பண்ணுறாரு. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மள பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கெஜ்ரிவால் சொன்னார். இன்னைக்கு கெஜ்ரிவால் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க? கெஜ்ரிவால் நீங்கள் ஒரு பெண் விஷயத்தில் மாட்டி விடுறீங்களே. உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கர்நாடகாவில் தேவகவுடாவுடைய பேரனுடைய பிரச்சனை, 2000க்கும் மேற்பட்ட அந்த செக்ஸ் வீடியோக்கள் வெளிவந்த போது மௌனம் காத்தவர் மோடி. அப்பொழுதும் அமித்ஷாவும் பேசலை. இன்னைக்கு ஒரு பெண் எம்பி சுவாதி மாலி அமித்ஷா நம்ம கெஜ்ரிவால் வீட்டில் தாக்கப்பட்டாருன்னு சொன்ன உடனே அது கெஜ்ரிவாலுக்கும் அந்த பெண்ணுக்குமான தொடர்புங்கிறத பற்றி பேசுகிறீங்களே, எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வெளியிட்ட ஒரு நபரை பற்றி நீங்கள் பேசலை. உங்கள் கட்சியோட கூட்டணி அவங்களுடைய பெண் எம்பி அவருடைய உதவியாளரால் தாக்கப்பட்டாருன்னு செய்தி, அவங்க காவல்துறை கூட போனதா தெரியல. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? கெஜ்ரிவால் பெண்கள் விஷயத்தில் மோசமானவருங்கிற கருத்தை இன்னைக்கு பாஜகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்களே. இப்போ இப்படி யார் மாற்றி பேசுவது? ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசுபவர் நீங்கள் தான். கோயிலை உடைச்சிருவாங்கன்னு சொல்றது பேசுகிறவங்க நீங்கள் தான். அதே பேசுபவர்கள் தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றியும் பேசுகிறீங்க. ஒன்று. மூன்றாவது ஒரு விஷயத்தை சொன்னாருங்க அமித்ஷா நேற்று, பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. நான் என்ன கேட்குறேன், சீனா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீரை ஏன் மீட்பேன் என்று சொல்லவே இல்லை என்று கெஜ்ரிவால் கேட்குறார். நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சீனா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீரை மீட்போம் அப்படின்னு ஓப்பனாக தைரியமாக சொல்கிறாங்கல்ல. உங்களால் ஏன் சொல்ல முடியல? உங்களுக்கு பாகிஸ்தான் மட்டும்தான் எதிரி நாடா? சீனா எதிரி நாடு இல்லையா? இந்த கேள்வியை கெஜ்ரிவால் கேட்குறார். அவர் ரிலீஸ் ஆகி 2-3 நாளில் இத்தனை கேள்வியை கேட்குறார். ஏன்னா டெல்லியிலையும் ஜூன் 1ஆம் தேதி தான் தேர்தல், பிரதமர் மோடிக்கான வாரணாசிலையும் ஜூன் 1ஆம் தேதி தேர்தல். இப்போ இதே நீங்கள் வாரணாசியில் 3வது முறையாக போட்டியிடுகிறார். ஆமாம். ஒரே ஒரு செய்தி, இந்த கேள்வியை கேட்குறாங்க. இதையும் கெஜ்ரிவால் கேட்டார். நான் 2014 பிரதமராக மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் செய்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கங்கையை சுத்தப்படுத்துவதற்கென்று ஒரு தனி அமைச்சகத்தை நிறுவனர் உமாபாரதி தலைமையில். அதுக்கு அப்போவே 20,000 கோடி ஒதுக்குனாங்க. அதில் ஏதாவது துரும்பு தூக்கி போட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதோடு முடிஞ்சு பரவாயில்லை. 2022 மீண்டும் ஒரு 30,000 கோடி ஒதுக்குனாங்க. எதற்கு? கங்கையை சுத்தப்படுத்துவதற்கு. இப்போ இதுவரை ஒரு 50,000 கோடி ரூபாய் கங்கையை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கியிருக்கு, மோடி நிதி ஒதுக்கியிருக்கார். அங்கே என்ன நடந்தது? நீங்கள் அதே கங்கையில் போய் நின்று பிரச்சாரம் பண்ணுறீங்க. வாரணாசியில் அதே கங்கையை பார்த்து அழுகிறீர்கள். நீங்கள் அந்த கங்கைக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாரு கெஜ்ரிவால்.
இப்போ நியாயமான கேள்வி தானே. அப்படி ஒரு நியாயமான கேள்வி கேட்கின்ற பொழுது இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அதை மடைமாற்றும் விதமாக இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் போய் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிவிட்டார் என்றால் அகிலேஷ் நெஞ்சு வெடித்து விடும். அப்படி ஒரு பிரச்சனையே அங்கே இல்லையே. அகிலேஷ் யாதவ் தான் பிரதமர் வேட்பாளர் இல்லை என்று ஆரம்பத்திலே சொல்லிட்டார். நான் போட்டியில கிடையாது சொல்லிட்டாரு. ராகுல் பிரதமர் ஆகி விடுவாரோ என்று அகிலேஷ் யாதவ் வருத்தப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறாரு, அச்சப்படுறாரு அப்படின்னு மோடி சொல்லும் பொழுது இப்போ ராகுல் தான் பிரதமர் என மோடி தீர்மானித்து விட்டாரா? இன்னைக்கு பேசுறாருல பிரதமர் மோடி, ராகுல் தான் பிரதமர் அப்படிங்கிறத காங்கிரஸ் கூட பேசல, இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட பெருசா பேசல, ஏன் ராகுல் காந்தியே பேசல. ராகுல் காந்தி கூட போற இடங்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமராக ஒருத்தர் வருவாருன்னு தான் சொல்றாரு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு எல்லா தலைவர்களுமே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறத உறுதியா சொல்றாங்க, அகிலேஷ் உட்பட. ஆனால் ராகுலை இழுத்து விடுகிறார் மோடிங்கிறது தான் நீங்க பார்க்கணும். ஏன் இழுத்து விடுறாரு? இன்னைக்கு வருகின்ற தகவல்கள் எப்படி வருதுன்னா, ராகுல் பிரதமராவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வருது. அதை இன்னைக்கு மோடியால தாங்கிக்க முடியல. அதை வெளிப்படையா பேச நினைக்கிறார். இந்தியா கூட்டணியில் இதனால் ஒரு சலசலப்பு ஏற்படுமான்னு பார்க்க நினைக்கிறார். ஆனால் எந்த தலைவர்களுமே இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடையல. யாருமே இப்படி ஒரு தகவலை மோடி சொல்றாரேன்னு பார்த்து பதில் சொல்ல முன் வரல. காரணம் என்னவென்றால் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள், இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த தேர்தல் என்பது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான தேர்தல் அல்ல, பாஜகவுக்கும் அவர்கள் எதிர்ப்பவருக்குமான தேர்தல். ஏன்னா இது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு கட்சியை நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு எல்லா கட்சிகளுமே. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நம்ம கட்சியை கொண்டு போக முடியுமா, நம்ம கட்சியை வச்சிருக்க முடியுமா? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது பிரதமர் வேட்பாளர் அடுத்த விஷயம். நம்ம ஆட்கள் யாராவது ஒருத்தர் பிரதமர் ஆகணும். பாஜக வீட்டுக்கு போனால் மட்டும்தான் நம்ம சர்வே பண்ண முடியும். அப்படிங்கும்பொழுது இங்கே ஏன் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு ராகுல் காந்தி தன்னை ஒரு பிரதமருக்கான அத்தனை தகுதிகளையும் முன்னிறுத்துகிறாரா இல்லையா? அதை நீங்கள் பாருங்கள். அவருடைய பேச்சு எடுத்துக்கங்க, அவருடைய செயல்பாடுகளை எடுத்துக்கங்க, அவர் இன்னைக்கு எடுக்கிற பிரச்சார யுக்திகளை எடுத்துக்கங்க. உங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறாரு? நீங்கள் ஒரு காலத்தை அவர் என்ன சொன்னீங்க, பப்புன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு பிரதமர் மோடியே அந்த வார்த்தையை மறந்துட்டாரு. அதாவது 2019 நீங்கள் ராகுல் காந்திக்கு எதிராக பயன்படுத்திய அத்தனை வார்த்தைகளையும் இன்னைக்கு பாஜக பேசுறது இல்லை. ஏதாவது ஒரு தலைவர், அமித்ஷாவோ மோடியோ ராகுலை இந்த மாதிரி பேசுறாங்களா? கிடையாது. ஒரு பப்புன்னு விமர்சிக்கிறாங்களா? கிடையாது. அவர்தான் பிரதமர் வேட்பாளர் இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க. அது ஒரு பெரிய தகுதி இல்ல, ராகுலுக்கு பெரிய தகுதி. தன்னை கொச்சையாக விமர்சித்தவர்கள் நீங்க தாங்க பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தன்னை ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறத விட பாஜக தேர்ந்தெடுத்துருச்சு இந்தியா கூட்டணி வேட்பாளரை, பிரதமர் வேட்பாளரை. அவங்க என்ன நிச்சய தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, எல்லாமே அவங்க செய்யற எல்லா விஷயமே அவங்களுக்கு எதிராக தான் முடியுது. எப்படி 7 கட்ட தேர்தல் வைத்தால் தமக்கு சாதகமாக இருக்குன்னு நினைச்சாங்க, அது அவர்களுக்கு பாதகமாக முடிந்தது முதல்ல. ஏன்னால் முதல் கட்டம் வரும்பொழுது பாஜகவுடைய கை ஓங்கி இருந்தது. அப்பொழுதே 7 கட்டமும் நடந்துருந்துச்சுன்னா ஒருவேளை பாஜகவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். 7 கட்டமாக பிரித்து வச்ச உடனே பிரச்சார யுக்திகளை மக்கள் பார்க்க பார்க்க பாஜக மேலும் பிரதமர் மேலும் ஒரு அதிருப்தியை இன்னைக்கு நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இவர்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா, இறுதியாக ராகுலையே பிரதமர் வேட்பாளர் என்று இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் சொல்லக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இது ராகுலுக்கான வெற்றி. இந்தியா கூட்டணி தலைவர்கள் வாய்மூடி இருக்கிறார்கள், ஆனால் பாஜக சொல்கிறது ராகுல் தான் பிரதமர் என்று. இப்போ இது ஒரு வகையான பிரச்சாரமாகவே மாறிவிட்டது மக்கள் மத்தியில். ஏன் இப்போ என்ன மக்கள் கேட்குறாங்க, சரி ஏங்க ராகுல் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. பிரதமருக்கு மோடி சொல்கிறார்ல, ராகுல் தான் பிரதமர். அப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க, உத்தரப்பிரதேச மக்கள், ஏன் ராகுல் பிரதமர் ஆகக்கூடாது? அந்த கேள்வி இன்னைக்கு எழுகிறது மக்கள் மத்தியில். தென்னிந்தியாவில் உத்தரப்பிரதேச மக்களையும் உத்தரப்பிரதேச மொழியையும் இழிவுபடுத்தி வாக்கு சேகரிக்கிறாங்க. சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக அந்த மாதிரி பேசுது, கேரளாவில் இடதுசாரிகள் பேசுகிறாங்க, கர்நாடகா தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி பேசுது. உத்தரப்பிரதேசத்தை அவமானப்படுத்துகிறாங்க தென்னிந்தியாவில். இப்படிப்பட்ட இந்தியா கூட்டணியை நீங்கள் மன்னிப்பீர்களா? யார் பேசுறது? மோடி பேசுகிறார். பேசுவார்லங்க, அவர் வேற என்ன பேசுவார்? தென்னிந்தியாவில் உத்தரப்பிரதேச மக்களையும்
ஊபியில் பேசக்கூடிய மொழியையும் அவமதிக்கிறாங்கிறார், யாரும் இழிவுபடுத்துகிறாங்க. எங்கே இழிவுபடுத்து? தென்னிந்தியாவில். தென்னிந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் தமிழை தூக்கி பிடித்து பேசிட்டு போகிறவர் மோடி. வேட்டி கட்டிட்டு தமிழனா வருவார். அதே உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது இப்படி பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, தென்னிந்தியாவில் யார் இப்படி பேசினார்கள்? யார் இழிவுபடுத்தினார்கள் உத்தரப்பிரதேச மொழியை? சொல்லப்போனால் உத்தரப்பிரதேச மொழி தாய்மொழிங்கிறது இந்தி தானேங்க. யார் இந்தியை இழிவுபடுத்தினாங்க? இந்தி எதிர்ப்புங்கிறீங்களா, அதை சொல்கிறாரு. இந்தி எதிர்ப்பு காலங்காலமாக இருக்குதான் செய்யுது, அது மாற்று கருத்தே இல்லையே. நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோன்னு பல தடவை சொல்லிட்டோம். அது மோடிக்கு சொல்லியாச்சு. ஆனால் நான் தமிழ் மேல் தீவிரமாக ஈடுபாடு இருக்கேன், தமிழ் மேல் காதல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் வேட்டியை மடித்து கட்டிட்டு வர்றாரு. யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? இன்றைக்கி இங்கே பாருங்களேன், உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் ஒரு 45 இடம் தேர்தல் இருக்குங்க. அங்கே வேறு விஷயம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பேசினால் நீங்கள் மதவாதத்தை பேசணும், பேசுகிறாரு. ராமர் கோயிலில் வந்து இப்போ இடிச்சிருவாங்க, பூட்டு போட்டுருவாங்க அப்படின்னு பேசினாரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் அவர் சொல்கிறாரு, அதிகாரத்துக்கு வரத்துக்கு எதையும் காங்கிரஸ் செய்ய தயாராக இருக்கும். அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவையே வந்து முஸ்லீம் லீக்கோட மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் நாட்டு மக்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோங்கிறாரு. என்ன செஞ்சாங்க? நான் இதான் பேசுறதுக்கு முன்னாடி சொன்னேன். குறைந்தபட்சம் நீங்கள் கங்கையை சுத்தப்படுத்தினீங்களாங்க, அதே வாரணாசியில். அதை கேட்குறாங்களே எதிர்கட்சி. கெஜ்ரிவால் கேட்டார், 50,000 கோடி ஒதுக்குனீங்களே, கங்கை நதி புனிதமான நதி, அதை பார்த்து நீங்கள் கையெடுத்து கும்பிடுறீங்க, அதை எங்கே சுத்தப்படுத்துனீங்க? ஆங்கில பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், அதான் சொன்னார், அதிகாரத்துக்காக எதையும் செய்ய காங்கிரஸ் கட்சியினர் தயாராக இருக்கிறாங்க, நாங்கள் நாட்டுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். நேரு குடும்பமே என்னை வந்து சொல்லுது, அம்பானி அதானிக்கு ஆதரவானவர் என குற்றம் சாட்டுது. நான் தவறு செய்திருந்தால் தூக்கில் போடுங்க, நான் யாரிடமாவது ஆதாயம் பெற்றிருந்து அதை நிரூபித்தால் என்னை தூக்கில் போடுங்க, அப்படி தானே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதானிக்கும் அம்பானிக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? 2014 முதன்முறையாக பிரதமராக நீங்கள் வந்த பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கல்ல சுரங்க ஒப்பந்தத்துக்காக, அப்போ யாரை கூட்டிகிட்டு போனீங்க? அந்த விமானத்தில் அதானி தான் கூட்டிகிட்டு போனீங்க. அதானியும் ஸ்டேட் பேங்குடைய சிஇஓவும் நீங்கள் தானே போனீங்க. ஒன்று. இரண்டாவது, அதானிக்கு நீங்கள் 20,000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சுமத்தினார்ல, பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து பேசணும்னு சொன்னார்ல, நீங்கள் வந்து மோடி வந்து பாராளுமன்றத்தில் பேசணும்னு. அப்பொழுது ஏன் நீங்கள் ராகுல் காந்தியை பதவி நீக்கம் செய்வதற்கான எல்லா வேலையும் பண்ணீங்க? என்ன சொல்கிறாரு, அந்த பெரு நிறுவனங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தொடர்பு வச்சுருக்கிறீங்க, அவங்களுக்கு மட்டும் சலுகை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை கேள்விக்கு சொல்கிறாரு. கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொழிலாளர்கள் குறித்து சம அளவில் தான் நான் அக்கறையும் கவலையும் கொள்கிறேன். நாட்டின் வளர்ச்சிக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களின் பணம், நிர்வாகத்திறன் படைத்தவர்களின் மூளை, தொழிலாளர்களின் கடினமான உழைப்பாகவே அனைத்துமே அவசியம். இந்தியாவில் வந்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மூளை உள்ள முதலாளி அதானி அம்பானி மட்டும் தான் இருக்காங்களா? நான் கேட்குறேன், சாமானியான இந்த கேள்வியை கேட்குறேன். இந்தியாவில் ரொம்ப மூளை உள்ள கார்ப்பரேட் முதலாளிகள் அதானி அம்பானி மட்டும்தானா? ராகுல் காந்தி கேட்குறாருல, இவர்களை தாண்டி இல்லையா இந்தியாவில்? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் நீங்கள் என்னுடைய தவறை நிரூபித்தால் நீங்கள் தூக்கில் கூட போடுங்கன்னு. ஒருவேளை பிரதமராக, பாரத பிரதமராக ராகுல் காந்தி வந்தால் மோடி சிறைக்கு செல்லவும் தயாராக இருக்கணுன்ற, அது நிரூபிக்கப்படுன்றார் ராகுல் காந்தி. இது நான் சொல்லலை, ராகுல் காந்தி போகிற இடத்துல சொல்கிறார். மோடி சிறைக்கு செல்வாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ராகுல் காந்தி. எப்படி சொல்கிறாரு? நீங்கள் இன்றைக்கி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, உண்மை கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பங்களிப்பு வேண்டும், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சாமானிய மக்களுடைய வரியை நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? உயர்த்தி விட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு நீங்கள் பல லட்சம் கோடியை நீங்கள் ஏன் வந்து தள்ளுபடி பண்ணுறீங்க? சாமானிய மக்களுக்கு ஒரு பெட்ரோல் வாங்கினா கூட வரி கொடுத்து வாங்குறான், ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வரிகள் பல லட்சம் கோடியை நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறீங்களே, அப்போ இது என்ன நியாயம்னு கேட்குறேன். இதைத்தான் ராகுல் காந்தி கேட்குறாரு. ஆனால் நியாயமாக நீங்கள் வந்து சாமானிய மக்கள் பக்கம் இருக்கணும்ல, கார்ப்பரேட்டுகளுடைய பக்கம் இருக்கீங்க. அதுவும் குறிப்பாக அம்பானியையும் அதானியையும் மட்டும்தான் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க. இந்தியாவில் வந்து வேறு கார்ப்பரேட் முதலாளிகள் கிடையாதா? ஆனால் கேட்டால் சொல்கிறீங்க, அதானியையும் அம்பானியையும் உருவாக்கியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் தான். உண்மைதான், உருவாக்கியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் தான். ஆனால் நீங்கள் வந்து மொத்தமாக ஹோல்சேல் எடுத்துக்கிட்டீங்களே. இப்போது மற்றவர்களுக்கும் கை கொடுங்க, எத்தனையோ பேர் இருக்காங்களே. அவர்களை தாண்டி நூற்றுக்கணக்கான கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, அவர்களையும் கையில் எடுங்க. ஏன் குஜராத்திகளை மட்டும் கையில் எடுக்கிறீங்க?
இந்த கேள்வி ராகுல் கேட்கிறார். நீங்க 2 பேரும் குஜராத்தி, அதானி அம்பானி குஜராத்திகள். இப்போ குஜராத்திகள் மட்டும்தான் கார்பரேட்டுகளா? அதனால தான் அதை ஒட்டி தான் அவர் ஏற்கனவே வந்து இந்த மோடிகளை பற்றி பேசினார். அது தவறாக புரிதல் செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, அது வேற விஷயம். அவர் மீண்டும் மீண்டும் சொல்வது குஜராத்திகள் ஆள்கிறார்கள், குஜராத்திகள் மட்டும்தான் கார்பரேட்டுகளா அந்த கேள்வியை கேட்கிறார். ஆக நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள், யாரை மட்டும் ஆதரிக்கிறீர்கள் என்கிற கேள்வி எழுதல, அது ரொம்ப முக்கியம். இப்போ அதனால் நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த தேர்தலோடு உங்களுடைய இது முடிந்து விட்டது. ஆர்எஸ்எஸ் சார்பிலையும் உங்களுக்கு வயதாகிவிட்டது. ராகுல் காந்தி பிரதமராக வந்தாலும் நீங்கள் வந்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி மோடி சிக்கலில் தான் இருக்கிறார். தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயமாக ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறார் என்பதை சுப்பிரமணிய சாமி மட்டும் சொல்லலை, மற்றவர்களும் சொல்கிறாங்க. இன்னும் வெளியே சொல்லுவாங்க. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, பலரும் சொல்வார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.